எத்தனை பேரு பாஸ்டர் எங்களுக்கு என்ன பாஸ்டர் பார்வானே யாருன்னு யோசனை இருக்கிறோம், நீங்க என்ன எத்தனை பேரு? அவனுடைய பெஸ்ட் ரதங்கள் எத்தனை? என்னது சொல்லுங்க? மிக சிறந்த குதிரை, மிக சிறந்த, புரியுதா நான் சொல்றது? அவன் நாட்டிலே இருக்கிற பெஸ்ட் அப்படின்னா அதுதான் சூப்பர், புரியுதா? அந்த சூப்பரை தூக்கிட்டு அடிமைகளை துரத்துவான்னு நினைக்கிறீங்களா? துரத்திட்டு போனான் தானே? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்களேன். துரத்திட்டு போவானா இல்லையா இஸ்ரவேல் ஜனங்களை? நான் கூட நினைச்சேன் ஜனங்களை தான் துரத்திட்டு போனான்ட்டு. அப்புறமா தான் ஒரு நாள் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சது. இப்போ உங்களுக்கு புரியும், உங்களை மரமண்டைன்னு சொல்ல புரியும். அப்பதான் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சது, அடிமையை போய் அவன் துரத்திட்டு போல, அவன் மொத்த தேசத்தினுடைய சொத்தையை தூக்கிட்டு போறான் பத்தியா, அதை துரத்திட்டு போனான். மொத்த ஆமாவா இல்லையா? மொத்த தேசத்தினுடைய வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்னா மொத்த எக்கானமியா அவன் தூக்கிட்டு போறான். அதை தான் துரத்திட்டு போனான். ஆண்டவர் பார்த்தாரு, எக்கானமியும் தொட முடியாது, என் பிள்ளையும் நீ தொட. இது கொஞ்சம் பேருக்கு தேவைப்பட்டுச்சே, கொஞ்சம் பேருக்கு தேவைப்பட்டுச்சு. ஆண்டவர் உன்னை மட்டும் பாதுகாக்கிறவர் அல்ல, உன் சொத்தையும் உன் ஆசீர்வாதம். கம் ஆன் somebody, இது எனக்கே பிடிச்சது இந்த பாயிண்ட். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி ஒரு கிருபையை. உன் தொழிலுக்கு, உன் ஊழியத்துல, உன் சொத்தையும் பாதுகாக்கிறவர் ஐயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல அவர் வேதனையை கூட்ட மாட்டாரா? நம்புறவங்க இந்த வருஷத்துல அந்த கிருபையை வாங்குறவங்க மட்டும் இவ்வளவு நாள் நான் நஷ்டப்பட்டது போதும், ஆனா இந்த வருஷம் கர்த்தர் என்னை பாதுகாப்பார். மட்டுமல்ல, கர்த்தர் என் தொழில, கர்த்தர் என் பிள்ளைய, கர்த்தர் என் சபைய, கர்த்தர் என் ஊழியத்தை, கர்த்தர் என்னுடைய ஐஸ்வர்யத்தை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். மட்டுமல்ல, கர்த்தர் என் நிலத்துல புதிய கிருபைகளை வளர செய்ய போகிறார், புதிய பிசினஸ் உண்டாக்க போகிறார். வேணுன்றவங்க மட்டும் நல்ல கையை தட்டி one more time. ஹalleluya, ஹalleluya. சூப்பர் ஆண்டவரே, சூப்பரா, சூப்பர்ல. ஹalleluya. எத்தனை பேருக்கு அப்ப நல்லா கவனிங்க. வெள்ளியும் பொண்ணும். ஒரு நாள் நான் பிலிப்பீன்ஸ்ல இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், டேய் வெள்ளியும் பொண்ணும் என்னதுரா அப்படின்னார். என்னது? என்னுடையதுரானார். அதுதான் நம்மளுக்கு தெரியுமே. இருக்கிற தங்கமும், இப்போ ஐயா போட்டிருக்கிற தங்கமும், என் கையில் இருக்கிற தங்கம்லாம் யாருக்கு சொந்தம் நினைக்கிறீங்க? சரவணா ஸ்டோர்ஸ், ரத்னா ஸ்டோர்ஸுக்கு சொந்தம் நினைக்கிறீங்க? அவருக்கு சொந்தமானதான் இவங்க பங்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கூட போட்டு விற்கிறாங்க. ஐயாவை சொல்ல நான் பொதுவாக பேசுறேன். அம்மாவா இல்லையா ஐயா? சொல்லுங்க ஐயா, அம்மாவா இல்லையா? ஆண்டவர் படைச்ச நிலத்தை தான் அவன் கூறு போட்டு இப்போ வித்துக்கிட்டு இருக்கிறான். ரியல் ஜேபி எஸ்டேட், எஸ்பி எஸ்டேட்ஸ், அவர் கொடுத்த நிலையா, அவர் கொடுத்த நாடுகளை தான் அவன், நான் உனக்கு விசா தர மாட்டேன், நீ இதை காட்டினாதான் விசா கொடுப்பேன். அது உன் நாடு இல்லை, அவர் நாடு. அவர் கொடுக்கணும்னு நினைச்சா எத்தனை விசா வேணாலும் கொடுப்பாரு அவர். நான் கூட லண்டன்ல போய் ஸ்டூடெண்ட்டாக தான் போனேன். அப்போ அந்த ஸ்டேட்டஸை மாற்றணும்னா, அந்த ஸ்டூடெண்ட்லேருந்து வேற ஒரு விசாவை மாற்றணும்னா அந்த நாட்டை விட்டு நம்ம நாட்டுக்கு வந்துட்டு தான் திருப்பி இங்கே புதுசாக அப்ளை பண்ணி திருப்பி அந்த நாட்டுக்கு போக முடியும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது பெரிய வேலை அது. அப்போ என் கூட படித்த ஒரு சகோதரர், அவரும் கிறிஸ்தவர் தான், என் கூட தான் பைபிள் காலேஜில் படித்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் போய் அப்ளை பண்ணி, அவன் என்ன ஸ்டேட்டஸை மாற்றுறதுன்னா என்ன, எங்கே வரணும் சொல்லுங்கள்? இந்தியாவுக்கு வந்தவர் தான் திருப்பி இங்கே பண்ணணும். ஆனால் அவர் அங்கேயே ட்ரை பண்ணார், பிடிச்சி நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டான். அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு ஒரு வருஷம் கெட்டு போய், வீட்டு வாடகை எடுத்தது அதெல்லாம் நஷ்டமாக போச்சு. ஸோ அதை வச்சு எனக்கு சொன்னாங்க, பிரதர் நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க, நீங்கள் இந்தியாவுக்கே போயிட்டு திருப்பி வந்துருங்க பிரதர் அப்படின்னாங்க. இல்லை பிரதர், நான் பார்க்குறேன், நான் ஜோம் பண்ணிட்டு நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன்னு. எல்லாருடைய மூஞ்சியும் மாறிடுச்சு. அப்போது அவங்க கொஞ்சம் பணிஞ்சு சொன்னாங்க, நீங்கள் பேசாமல் இப்போ ஒரு லாயரை வச்சு, சாலிசிட்டரை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் நான் சொன்னேன், ஏன் மொத்த லாயரே உட்காந்துடா இருக்கிறா மேலே, மொத்த லாயரே மேலே இருக்கிறாரு எனக்கு. ஏன்னா அதுக்கு நிறைய காசு, இந்த நம்ம ஊர் லாயர் மாதிரி இல்லை, நிறைய காசு கட்டணும். ஒரு லாயர்கிட்ட போய் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கே காசு கட்டணும்.